அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் பைக், மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ஓகே, 30 வருடமாக நாங்கள் உங்களுக்கு லைட்டு போட்டு, ஒயர் பிடிச்சி, கொடை பிடிச்சி, மேக்கப் போட்டு, சோறு போட்டு, பாத்திரம் கழுவி, உங்களை காருக்குள்ளே உட்கார வச்சு, குழு ரூமில் வச்சு 30 வருஷமாக இங்கே பெப்சி தொழிலாளர்கள்னு ஒரு 1.5 லட்சம் குடும்பத்துக்கு மேலான ஆட்கள் இருக்கிறோம். இந்த 6 மாதத்தில் இந்த 1.5 லட்சம் பேருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு கொடுத்துருங்க. செய்ய முடியும் உங்களால், சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை. நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னால் என்னுடைய வாக்குகள்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு தேர்தல் ஜெயிக்கணும்னா என்னுடைய உறவினர்களுடைய வாக்குகள் மிக பலம் வாய்ந்தது. அதை கொண்டு தான் யாராலும் ஜெயிக்க முடியும். சமுதாய ரீதியாக நீங்கள் நிச்சயமா நாங்கள் தான் அதிகபட்ச வாக்குகள் வைத்திருப்பவர்கள். புதிதாக வருகிறீர்கள், அதிகபட்சம் தொகுதிக்கு 10,000 வாக்குகள் வென்றுவிட்டால் நீங்கள் வெற்றியாளர் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும். 10,000 வாக்குகளை வைத்துக்கொண்டு எப்படி சார் நீங்கள் ஒரு முதல்வர் பதவிக்கு வருவீங்க? இது ஒரு சின்ன கால்குலேஷன் வேண்டாமா? மிக அதிக வாக்குகள் பெற்றால் 25,000 பெற முடியும். இவ்வளோதான். நீங்கள் தமிழக அரசியலுக்குள் ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறீர்கள், வாக்கு சிதறலை உருவாக்குகிறீர்கள், அவ்வளவுதான். மிக சரியான விஷயம் தற்கொலைங்கிறது. கற்றுக்கொண்டு வா என்பது தானே சரியானது. தற்கொலை என்றால் என்ன? உனக்கு தெரியல, நிஜமா தெரியல. விஜய் அவருடைய அரசியலை எடுபடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எதை வச்சு நீங்கள் அதை கணிச்சிருக்கீங்க சொல்லுங்கள். இல்லை, அரசியல் எடுபடாதுன்னு சொல்ல முடியாது. யாருடைய அரசியலையும் அது எடுபடாதுன்னு சொல்ல முடியாது. அதற்கான கால நேரம் அவகாசம் ரொம்ப தேவைப்படும். அதில் நிறைய பயிற்சி பெறணும், அதுதான் முக்கியம். உடனே முதல்வராகணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தான் நான் சொன்னேன் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் என்னுடைய பதில். நான் ஒரு சின்ன மேட்டர் சொல்கிறேன் உங்களுக்கு, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கார் வாங்கணும், 6-7-8 லட்சத்துலேருந்து கூட இருக்குது. ஒரு நல்லதாகனா ஒரு 10 லட்சத்தில் ஒரு கார் நம்மகிட்ட வாங்கிடுறோம். அதனால் ஐயரெல்லாம் வச்சு பூஜையெல்லாம் போட்டுக்கிறோம். டிரைவர் வைக்கணும், அவருடைய லைசன்ஸை வாங்குகிறோம். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, எங்காவது டேமேஜ் பண்ணியிருக்காரா? ஒரு 10 லட்ச ரூபாய் காருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டிரைவர் வேணும்னு நினைக்கிற நாம 10 கோடி பேர் இருக்கிற இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு முதல்வர் வரணும்னு யோசிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு வார்டு மெம்பராக கூட ஆகாத ஒருத்தரை எப்படி நீங்கள் முதல்வராக நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. அவர் எப்படி நினைக்கிறாரு அதுவும் எனக்கு புரியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சட்ட சபைக்குள்ளே எந்த வாசல் வழியாக போயிட்டு எந்த வாசல் வழியாக வரணும்னு கூட தெரியணும், ரொம்ப முக்கியம். சரிங்களா? புரட்சி கலைஞர் மாதிரி செஞ்சுருக்கலாம். ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுட்டு ஒரு 2-3 மந்திரி போஸ்ட்டுகள் கூட வாங்கிட்டு 2 எலெக்ஷனுக்கு அதை அப்ளை பண்ணி அரசியல்னால் என்ன, அங்கே என்னென்ன நடக்குது, சட்டத்திட்டங்கள் எப்படி ஏற்றப்படுது, எப்படி ஒரு சட்டசபைக்குள்ளே நம்ம நுழைஞ்சி உட்கார்ந்து பேசணும், இதெல்லாமே இருக்குது. நம்ம என்ன சினிமா செட்டிங்காக பண்ணிகிட்ருக்கோம், போனதும் உட்காந்து பதவியேற்பு விழா பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு. இது ஒரு பெரிய பெரிய ப்ராசஸ் சார். ஆக இதை நீங்கள் மக்களும் புரிஞ்சுக்கணும். 10 லட்ச ரூபாய் காருக்கே 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர் வேணும்னு நினைக்கிற மக்களே, வார்டு மெம்பராக கூட ஆகாத ஒருத்தரை எப்படி நீங்கள் ஒரு நாட்டின் முதல்வராக தேர்ந்தெடுப்பீங்க? உணர்ச்சிகரமான வேகத்திலிருந்து நிதானமான அறிவுபூர்வமான சிந்தனைக்கு வாங்க. விஜய் நமக்கு ஒன்றும் எதிரியில், என்னோட மிக நெருங்கிய நல்ல தொடர்பில் இருக்கிறவர், நல்ல நண்பர் தான். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் அதற்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நான் சொல்கிறேன். அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் பைக், மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ஓகே, 30 வருடமாக நாங்கள் உங்களுக்கு லைட்டு போட்டு, ஒயர் பிடிச்சி, கொடை பிடிச்சி, மேக்கப் போட்டு, சோறு போட்டு, பாத்திரம் கழுவி, 10 பாத்திரம் கழுவி, உங்களை காருக்குள்ளே உட்கார வச்சு, குழு ரூமில் வச்சு 30 வருஷமாக இங்கே பெப்சி தொழிலாளர்கள்னு ஒரு 1.5 லட்சம் குடும்பத்துக்கு மேலான ஆட்கள் இருக்கிறோம். டைம் இருக்குது. எலெக்ஷன் ஏப்ரலில் தான் வரப்போகுது. இந்த 6 மாதத்தில் இந்த 1.5 லட்சம் பேருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு கொடுத்துருங்க. ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்துருங்க. பைக்கு கொடுத்தாலும் 1.5 லட்சம் பேருக்கு ஒரு பைக்கு கொடுத்து முடிச்சிருங்க. அப்புறமா நீங்கள் இந்த தேர்தலில் மக்களுக்கு கொடுங்க. 30 வருஷம் உங்களை இவ்வளோ தூரம் கிரீடம் மாதிரி தூக்கி கொண்டு வந்து வச்சா இந்த தொழிலாளர்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெருமை மிகுந்த மனிதன். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மிக எங்கேயோ இருக்கிற விவேக் ஓபராய் இங்கே வீடு கட்டி கொடுத்தாரா இல்லையா? கண்டிப்பாக. சுனாமி டைமில் எவ்வளோ வீடுகள் கட்டி கொடுத்தார்? 60, 70, 80 வீடுகளுக்கு மேலே. ஆக செய்ய முடியும் உங்களால், சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை.
உங்களுடைய சிந்தனையெல்லாம் வேறு ஏதோ ஒரு வகையான ஏற்றத்தில் போகணும், ஏறணும் இன்னும் அப்படிங்கிறது இருக்குது. செய்யணுங்கிறவங்களுக்கு ஏறணும்னு இல்லை சார். சூர்யா எவ்வளவோ செய்கிறாரு, எவ்வளோ பேர்களை படிக்க வைக்கிறார். அவர் எங்கேயாவது போய் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா, அதற்காக திட்டம் தீட்டிட்டு அதற்காக அறிக்கை கொடுத்துட்ருக்காரா? செய்வது என்பது வேறு, பேசுவது, சொல்வது, வாக்குறுதி கொடுப்பது என்பது வேறு. வாக்குறுதி தேர்தலில் நாம் எவ்வளவோ சந்திக்கிறோம், அவைகள் செய்யப்பட்டிருக்கிறதா? ஏதோ அமைதியாக நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு பரவாயில்லாமல் ஸ்டேட், மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் நம்ம ஸ்டேட் நல்லா இருக்குதுங்கிறது தான் நம்மளுடைய மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம். சரிங்களா? சின்ன சின்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படலாம், சொல்லாதது கூட அதிகமாக இங்கே செய்யப்பட்டிருக்கலாம். அதெல்லாமே அவர்களுடைய சௌரியத்தின் பேரில் அவங்களால முடிஞ்சதை அவங்க மக்களுக்கு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஜெயிக்கிறதுக்காக சில ஆழ்ந்த வாக்குறுதிகள் கொடுக்கலாம். நீங்கள் அப்படி செய்கிறதா இருந்தால் நீங்கள் நிச்சயமாக 1.5 லட்சம் பெப்சி தொழிலாளர்களுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. நான் சூப்பர் இன்ஜினியர் தரேன், 6 மாதத்தில் வீடு கட்டி கொடுக்குற இன்ஜினியர் என்கிட்ட இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு, ஆளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டு, பைக்கு கம்பெனி கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்புறமா நீங்கள் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு கொடுங்க, அவ்வளோதான். அவர் பின்னால் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்களே சார், அது ஒருவேளை முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா ஒரு அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையனும் கூட இன்னைக்கு போய் அவங்க தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க இல்லையா? அது ஒரு அரசியல் தான், நீங்கள் பயப்படாதீங்க. எப்படி சொல்கிறீங்க? அரசியல் மிக நிறைந்த விளையாட்டுகள், அது ஒரு செஸ் போர்டு. சரிங்களா? இதையெல்லாம் விஜய் கற்றுக்கொள்ளணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கூட இப்போ நான் எப்படி வந்ததும் டைரக்டர் ஆனால் உருப்பட்டுருப்பேன்னா, ஒரு 10 வருஷம் ஒரு இயக்குனர் கூட ட்ராவல் பண்ணி எப்படி ஷாட் வைக்கிறாரு, எப்படி ஷாட் பிரிக்கிறாரு, எவ்வளோ டெக்னிக்கல் இருக்குது, 80 பேரை எப்படி ஒரு மனிதன் உட்கார்ந்து வேலை வாங்குறாரு, இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு தான் நான் ஒரு இயக்குனராக வர முடியும். அரசியலும் அப்படி தானே, எது இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ், படிப்பினை, கற்றுக்கொள்ளுதல் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரு கட்சியோட இணைந்து ஒரு எலெக்ஷனில் 2 எலெக்ஷனுக்கு நீங்கள் இணைந்து கூட பயணித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மக்களை மேன்மைப்படுத்துங்களேன். மக்களை மேன்மைப்படுத்துறன்னு இப்போவே 40 உயிர்கள் போய்விட்டன. எந்த தலைவர்களும் அவ்வளோ உயிர்களை வாங்கினது மாதிரி எனக்கு தெரியல. சரிங்களா? இது அசம்பாவிதமாக இருந்தால் கூட ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான விஷயம். நான் இது வரைக்கும் ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ அதை பார்த்தேன். எனக்கு கஷ்டமான, துன்பமான விஷயங்களை பார்க்குறதுல விருப்பமே கிடையாது. அதனால் நான் படங்கள் கூட பார்க்குறதில்ல. ஏன்னா பக்கெட்டாக ரத்தம் தெரிக்கிற படங்கள் நான் பார்க்குறதில்ல. அது மாதிரி தான். பட்டு கஷ்டமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அதுக்கப்புறமும் நீங்கள் அந்த இடத்துக்கு அறிக்கை கொடுக்கணும்னா எனக்கு புரியல. கூட்டம் அதிகமாக அவருக்கு போகுதே. அதான் சொல்கிறேன், ஒரு பைக்கை ஓட்டுறவன் புதுசாக வாங்குவான், நண்பனோட பைக்கை தான் ஓட்டி பார்த்துருப்பான். அப்புறம் புதுசாக பைக் வாங்கிட்டு 4 தடவை விழுவான், 2 தடவை பைக்கை கண்டம் பண்ணுவான். இதெல்லாம் நாட்டில் நடக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கட்சியிலையோ ஒரு போஸ்டிங்லேயோ அல்லது ஒரு முதல்வராகவோ வந்தால் நடக்கும். தமிழ்நாடுங்கிறது ரொம்ப தமிழ்நாட்டினுடைய ஆபத்தான ஒரு நாடு தமிழ்நாடு. நீங்கள் கொஞ்சம் அசந்தால் கேரளாவில் தண்ணி தர மாட்டோம்பாங்க, அடிப்பாங்க. கர்நாடகாவிலேருந்து ஒரு சொட்டு கிடையாதுன்னு சொல்லி அடிப்பாங்க. ஆந்திராவில் அப்படியே உள்ளே துறைமுகம் வரைக்கும் சாத்துன்னு சாத்திடுவாங்க. சரி, கொஞ்சம் பேசாமல் இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா 30 கிலோமீட்டருக்குள்ளே இலங்கைக்காரங்க இவங்க மீனவர்களெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டோம்பாங்க. நாட்புறமும் ஆபத்து நிறைந்துள்ள ஒரு ஸ்டேட் இது. மற்ற ஸ்டேட்டுக்கு அது கிடையாது. வெளியில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டால் அவர்களுக்கு ஒரு புறமும் எல்லா புறமும் நம்ம இந்தியா தான் இருக்கும். அதர் ஸ்டேட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும். தமிழகம் நாட்புறமும் ஆபத்து நிறைந்த, நாட்புறமும் 4 திசையில் வேறு வேறு நபர்கள் உள்ள ஒரு ஸ்டேட். இதை பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறதுங்கிறது எவ்வளவு உடன்படிக்கையோட, எவ்வளவு கூட்டமைப்போட ஒரு முதல்வரும் ஒரு சட்டசபையும் செயல்படும், ஒரு அரசு செயல்படுங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போது நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தா 5ஆவதாக இன்னொரு தாக்குதல் இருக்குது. உச்சியிலிருந்து சென்ட்ரல் கூட நம்மளை கொட்டுன்னு குட்டும். இப்போ 5ஆவது தாக்குதல் கூட இருக்குது. இதற்கு பிறகு உள்கட்சி தாக்குதல், எதிர்கட்சி தாக்குதல், சிறு சிறு கூட்டணி கட்சிகள் தாக்குதல், எவ்வளவு இருக்குது. இதையெல்லாம் சமாளித்து ஒரு அரசு 5 வருடம் நிர்வாகம் பண்ணுங்கிறத நீங்கள் ஒரு 10 வருடம் கற்றுக்கொண்டால் என்ன குறைந்து விடும். அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லது. நீங்கள் ஒரு ஏடிஎம்கேவுக்கோ அல்லது ஒரு டிஎம்கேவுக்கோ 2 கட்சிகள் தான் நமக்கு. அந்த 2இல் ஏதோ ஒன்றிற்கு ஆதரவளித்து அதனுடன் கூட்டணி சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் அரசியலை. வாருங்கள், முதல்வராக ஏன் வரக்கூடாது நீங்கள்? அதில் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் ஒரு பெரிய அனுபவம் வேணும் அப்படிங்கிறீங்க. மிக நிறைந்த அனுபவம் வேணும். நீங்கள் எங்களை வழிநடத்தணும், மக்களை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணும். எவ்வளவோ இருக்கிறது. இதற்கு முன்பு இருந்தவர்கள், முதலமைச்சராக இருந்தவர்கள் அவ்வளவையும் கற்றுக்கொண்டு தான் செய்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவரை எடுத்துக்கொண்டால்
எத்தனை முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். படத்திலேயே நம்ம அவருடைய எம்எல்ஏ ராமச்சந்திரன் பேர் பார்த்துருக்குறோம். இல்லாவிட்டாலும் ஒரு திராவிட கழகம் உருவாகும் பொழுது கூடவே உருவானவர், அவர் கூடவே இருந்தவர். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்கலை. ஒரு முதல்வராக அவர் அப்போவே கூட நினச்சா ஆயிருக்கலாம், முடியும். சரிங்களா? பயிற்சி எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து வந்து அதன் பிறகு அவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. பயிற்சி வேணும். ஒரு படம் இயக்கியிருந்தால்தான் நீங்கள் ஒரு 80 பேரை வைத்து வேலை வாங்க முடியும். ஒரு வேலை வாங்குறது எப்படின்னு தெரியும். நீங்கள் அது கூட செய்யலை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஒரு மாற்று அரசியல் வர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே சார்? அதாவது இவங்க வந்திருக்காங்கன்னா தற்குறி அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி அவங்கள எல்லாத்தையும் அடையாளப்படுத்துறதுங்கிறது ஒரு தவறான போக்கு தானே சார்? மிக சரியான விஷயம் தற்குறிங்கிறது. கற்றுக்கொண்டு வா என்பது தானே சரியானது. தற்குறி என்றால் என்ன? உனக்கு தெரியல, நிஜமாக தெரியல. இப்போது ஒரு சீமான் எடுத்துக்கங்களேன், ஒரு கட்சி நடத்துகிறார், அவருக்கு தெரியாதா நான் குதிக்கிறேன் முதல்வராகிறேன்னு சொல்கிறதுக்கு? 3 தேர்தல்களாக அவர் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். கூட்டணி கூட யாருடனும் வைப்பதில்லை. இதுதான் ஒரு சரியான அரசியல் கட்சிக்கான. உன் ஆதரவை தெரிவி, சப்போர்ட் பண்ணு, நல்ல கெட்ட விஷயங்களுக்கு தனியாக கூட நில்லு. நான் முதல்வராக போகிறேங்கிறது, நான் திட்டங்கள் வாக்குறுதிகள் நீ ஜெயிச்சா தானே வாக்குறுதிகளுக்கெல்லாம் வேல்யூ இருக்குது. நீ ஜெயிப்பியா? எதுக்கு ஜெயிக்கணும்? ஜெயிச்சு என்ன பண்ண போகிற? இதெல்லாம் சினிமா இல்லை, அரசியல். சினிமா நம்மளுடைய செட்டப், கற்பனை. அதில் எல்லாமே கற்பனை தான். சரிங்களா? அரசியலில் எதுவுமே கற்பனை இல்லை, எல்லாமே நிஜம், ரியல். உண்மையாக உழைக்கணும், உண்மையாக தியாகம் பண்ணணும், உண்மையாக ஜெயிலுக்கு போகணும். ஒரு 2 நாள்னாலும் உண்மையாக அந்த தரையில் நீங்கள் படுத்திருக்கணும். இதெல்லாம் இருக்குது, ரொம்ப கஷ்டம். பூ மாதிரி உங்களை நாங்கள் வச்சுருந்துருக்குறோம் 30 இயர்ஸு. ரோஜா பூ பொக்கை மாதிரி வச்சு ஒவ்வொருத்தரும் அப்படி பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறோம். ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கங்க. மேற்கொண்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறீங்க. அந்த ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு நீங்கள் என்ன காரணமாக நீங்கள் சொல்கிறீங்க சார்? ஒரே காரணம், நான் ஓட்டு போட மாட்டேன். அதுதான். நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னால் என்னுடைய வாக்குகள்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு தேர்தல் ஜெயிக்கணும்னா என்னுடைய உறவினர்களுடைய வாக்குகள் மிக பலம் வாய்ந்தது. அதை கொண்டு தான் யாராலும் ஜெயிக்க முடியும். சரிங்களா? நான் சமுதாய ரீதியாக நீங்கள் நிச்சயமா நாங்கள் தான் அதிகபட்ச வாக்குகள் வைத்திருப்பவர்கள். நான் ஏன் ஓட்டு போட மாட்டேன்னா, எனக்கு தெரியும் இந்த நாட்டுக்கு எந்த கட்சி வேணும்னு. சரிங்களா? இப்போ ஏடிஎம்கே காரர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவார்களா? தலைகளாக நின்னாலும் போடுவார்களா? போட மாட்டார்கள். டிஎம்கே காரர்கள் போடுவார்களா? வேண்டாம். விடுதலை சிறுத்தைக்காரர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவார்களா? போட மாட்டார்கள். சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவார். ஆக நீங்கள் ஒரு புதிதாக வருகிறீர்கள். அதிகபட்சம் தொகுதிக்கு 10,000 வாக்குகள் வென்றுவிட்டால் நீங்கள் வெற்றியாளர் என்றதே கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும். 10,000 வாக்குகளை வைத்துக்கொண்டு எப்படி சார் நீங்கள் ஒரு முதல்வர் பதவிக்கு வருவீங்க? இது ஒரு சின்ன கால்குலேஷன் வேண்டாமா? ஏடிஎம்கேக்காரன் அவன் கட்சிக்கு தான் போடுவான், டிஎம்கேக்காரன் அவர் கட்சிக்கு தான் போடுவாங்க, சீமான் அவர் கட்சிக்காரங்க தான் போடுவாங்க. இவர்கள் எல்லோரும் தத்தம் கட்சிக்கு போடும் பொழுது நீங்கள் தனியாக தன்னிச்சையாக மிக அதிக வாக்குகள் பெற்றால் 25,000 பெற முடியும். இவ்வளோதான். நீங்கள் தமிழக அரசியலுக்குள் ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறீர்கள், வாக்கு சிதறலை உருவாக்குகிறீர்கள். அவ்வளவுதான். அது நல்ல செயல் அல்ல. யாரோ ஒருத்தருக்கு இந்த வாக்குகளை கொடுத்து அவர்களை ஆளும்படி செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களை. எங்களுக்கு 2மே பிடித்தது தான். எனக்கு இரட்டை இலையும் பிடித்தது தான், உதயசூரியனும் பிடித்தது தான். ஏனென்றால் இந்த 2 கண்களும் தான் எங்களை ஆஃப்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டாக நாங்கள் மாறினோமோ அதிலிருந்து இந்த 2 கண்கள் தான் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றன. இந்த 2 கண்களால் தான் நாங்கள் தமிழ்நாட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2மே 2 இமைகள் போல மக்களை பாதுகாத்து கொண்டிருப்பதையே முழு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த 2ல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பெரிய வரலாறு இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அம்மா அப்பா மாதிரி தான் 2 கட்சிகளும். வெளியில் சொல்பவர்கள் கூட அம்மா கட்சி அப்பா கட்சி என்று தான் சொல்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஸ்டேட்டஸ், இந்த விஷயம் வேறு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. ஒரு முறை மத்திய அரசு என்கிற அந்த கட்சியை ஆளுமையிலிருந்து நீக்கிவிட்டு அடுத்த 40 வருடங்கள் 50 வருடங்கள் நாங்கள் தான் இங்கே எங்கள் ஸ்டேட்டை ஆண்டு கொண்டிருக்கிறோம். யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு பின்னால் இருக்கிற தியாகம், யாருடைய தியாகம் அது? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அரசியல் என்றால் மிகப்பெரிய தியாகம் வேண்டும். நான் சொல்கிறேன் அது யாருடைய தியாகம் என்று. நீங்கள் ஒரே ஒரு கேள்விக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். இரட்டை இலை என்றால் யார்? அதை சொல்லுங்கள்.
ஒரு இலை புரட்சி தலைவர், இன்னொரு இலை எனக்கு தெரிஞ்ச அவருடைய தொண்டர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெரி குட், நல்ல ஆன்சர் தான். ஆனால் இன்னொரு இலை அப்படி இல்லை. ஒரு இலை புரட்சி தலைவர், இன்னொரு இலை டாக்டர் கலைஞர் கருணாநிதி. எனக்கு மனசுக்குள்ளே அப்படி இருந்தது. இருந்தாலும் அதுதான் right. கட்சி அப்படி இருக்கும்போது இன்னொரு தலைவரை சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அதுதான் கரெக்ட். தவிர்த்தேன் நான். இரட்டை இலையில் ஒரு இலை புரட்சி தலைவர், இன்னொரு இலை கலைஞர் கருணாநிதி. இரண்டு நண்பர்கள், தொடக்க அரசியலிலிருந்து வந்தவர்கள், பார்த்தார்கள், ஒரு முறை ஜெயித்தார்கள், டிசால்வ் செய்யப்பட்டது, மறுமுறை போராடி ஜெயித்தார்கள், மிசா அடக்குமுறை என்னெல்லாமோ ஏவப்பட்டது, யோசித்தார்கள். இவ்வளவு போராடி இந்த நாட்டை நாம் கைப்பற்றி இருக்கிறோம், ஒரு முறை தோற்றால் கூட அந்நியன் மீண்டும் வந்து விடுவான், நம்மால் எழுந்து கொள்ளவே முடியாது, ஜெயிலுக்குள் ஒவ்வொரு தொண்டர்களையும் போட்டு அடித்து நொறுக்குகிறார்களே, என்ன செய்வது? இரண்டு நண்பர்கள் யோசித்தார்கள். தோற்றாலும் நாம் தான் இருக்க வேண்டும், ஜெயித்தாலும் நாம் தான் இருக்க வேண்டும், முடிவு செய்தார்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாறினார்கள். நான் வேறு கட்சி, நீ வேறு கட்சி. இன்னும் சில உதிரி வாக்குகளையும் ஒன்றுக்குள் சேரும்படி அவர்கள் செய்தார்கள். இரண்டாக இரு நண்பர்கள், ஒன்றாக இருந்த மந்திரிகுமாரியிலிருந்து ஒன்றாக இருந்த இரு நண்பர்கள் உடைந்தார்கள் நாட்டுக்காக, மக்களுக்காக. அதுக்கு பெயர் தான் தியாகம். உடைவதை போன்ற ஒரு பாவனையை உண்டு பண்ணினார்கள், அதற்கு பெயர் தான் தியாகம். கடைசி வரை எதிரிகளாக பாவித்து கொண்டார்கள், அதற்கு பெயர் தான் தியாகம். மக்களுக்காக ஜெயித்தாலும் தமிழ்நாடு தான், தோற்றாலும் தமிழ்நாடு தான். கொள்கையில் அவர்கள் ஒன்றாக நின்றார்கள். இன்றைக்கு வரை அப்படித்தான் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இரட்டை இலை என்றால் ஒரு இலை புரட்சி தலைவர், ஒரு இலை கலைஞர். நமது ஸ்டேட் நம்மிடமிருந்து சென்று விடக்கூடாது ராமச்சந்திரா என்ற ஒரு கலைஞரின் ஒற்றை குரல் தான் இன்னொரு கட்சி. சரி, அப்படியே செய்வோம், ஆகட்டும், அதுதான் இன்னொரு கட்சி. இதை யாராவது சொல்வார்களா? துரைமுருகன் சார் சொல்லலாம், ஜெகத் ரட்சகன் சார் சொல்லலாம். சரி, ஒரு அஜித்தும் விஜயும் எதிரிகள் மாதிரி பாவித்து கொண்டு தனித்தனி செய்வது, தனித்தனி கட் அவுட் வைத்து கொண்டு ரசிகர்கள் எப்படி பிளவுபட்டு இருந்தால் ஒரு மார்க்கெட் இருக்குமோ அதே போல் சத்தமில்லாமல் இருக்கலாம். உண்மை இதுதானே. சரியா? ஏன் இன்னொரு கட்சி வேண்டும்? தோற்றாலும் தமிழகம் தான் இருக்க வேண்டும், ஜெயித்தாலும் தமிழகம் தான் இருக்க வேண்டும். இந்த அணுகுமுறை வேறு எந்த ஸ்டேட்லேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. காங்கிரஸ் ஒரு டைம் வந்துடுது, கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஒரு டைம் வந்துடுது, ஆந்திராவில், கர்நாடகாவில் சென்ட்ரல் வந்து போய்கொண்டு தான் இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும்தான் சென்ட்ரல் எப்படியாவது வர முடியுமா என்று தவிக்கிறது. வரட்டும், அவர்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு மிக தேவை. ஒத்துழைப்பு வரைக்கும் தான் தேவை. அடக்குமுறையோ எங்களை தலையில் ஓங்கி குட்டுகிற முறையோ நாங்கள் எப்பொழுதும் விரும்புவதில்லை. நாங்கள் தன்னிச்சையாக எவ்வளோ முன்னேற முடியுமோ முன்னேறி கொண்டிருக்கிறோம். அதை சொல்லியே, அவர்களிடம் சொல்லியே நாம் தேவையானதை செய்து கொடுங்கள். அப்படித்தான் காங்கிரஸுடன் திமுகவும் மற்ற சென்ட்ரல் கட்சிகளுடன் அதிமுகவும் இணைந்து பணியாற்றுகிறது, கேட்கிறது, பெற்றுக்கொள்கிறது. உங்களுடைய பார்வையில் செங்கோட்டையன் போய் இங்கே சேர்ந்ததை நீங்கள் எப்படி பார்க்க? அது மிக சிறந்த அரசியல். அதை அரசியல் தலைவர் எப்படி அதை வழிநடத்தி இருக்கிறாரோ அதுவரை அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அதை நான் ஏன் சொல்ல வேண்டும்? நன்றாக இருக்காது. அது மிக சிறந்த அரசியல். அங்கிருக்கும் தலைவர் ஒன்றும் சாதாரண தலைவர் அல்ல. அவரும் அடிப்படையிலிருந்து சின்ன சின்ன சிப்பாய் காய்கள் நகர்த்தி அதற்கு பிறகு மந்திரிக்காய், யானைக்காய், சேனாதிபதி காயெல்லாம் நகர்த்தி தான் ஒரு ராஜா காய்க்கு வந்தவர். அவருக்கு தெரியும் அரசியல். அவருடைய போக்கு இன்றைக்கு அவர் அங்கே போய் சேர்ந்திருந்த அந்த ஒரு விழாவே பெரிய பிரம்மாண்டமாக இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு. அது உங்களுடைய மண் சார்ந்த ஒரு மனிதர் செங்கோட்டையன் இருக்கார். அதனால் அந்த கேள்வியை நான் மிக சிறந்த அரசியல் அதற்குள் இருக்கிறது. நல்லது தான். விஜய் எங்கும் வழிதவறி போய்விடக்கூடாது என்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம்தான் அது. ஓகே தான். ஒருவேளை விஜய் அதிமுகவே முழுக்க கேப்சர் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதிமுக என்பது ஒன்றும் தனி மனிதர் சொத்து அல்ல. விஜய் முழுக்க கேப்சர் செய்தாலும் அது அதிமுக தானே. அதனால் என்ன தவறு இருக்கிறது? அப்படி ஒன்றும் இல்லை. அதிமுகவுடைய கொள்கையும் அதிமுகவுடைய அடிப்படையுமே அது ஒரு தனி மனிதன் கட்சியில், அது மக்களின் கட்சி. அதனால் அதை யார் வேண்டுமானாலும், அப்படித்தானே நமது முதல்வர் எடப்பாடியார் அவர்களும் வந்தார்கள். அதற்கு முன்பு யாருக்கு தெரியும் அவரை? இது அதிமுகவுடைய பேசிக் இதுவே. யார் வேண்டுமானாலும் தலைவராகலாம், வந்து விடலாம். அதற்கான தகுதி மட்டும் வேண்டும்.